அஸ்ஸலாமு அலைக்கும். இது MQ5 அப்படிங்கிற கேஸ் சென்சார். இது எல்பிஜி கேஸ் லீக் ஆச்சுனாக்கா அதை சென்ஸ் பண்ணி ஒரு சிக்னல் கொடுக்கும், அதை டிடெக்ட் பண்ணும். அது மாதிரி சாதாரண புகை, நம்ம ஊதுபத்தியிலேருந்து வர புகையை கூட இது சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணும், இதை கண்டுபிடிக்கும். அது மாதிரி இது MQ6. இதுவும் கொஞ்சம் வேரியேஷன். ஆனால் எல்லாமே நமக்கு சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஊதுபத்தியிலேருந்து வரக்கூடிய புகையை இது டிடெக்ட் பண்ணி அலாரம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன சர்க்யூட்டு இன்றைக்கி அசம்பிள் பண்ணி செக் பண்ணலாம். இந்த எல்லா சென்சார்லேயுமே இந்த மாதிரி ஒரு 6 பின் இருக்கும். இதில் இந்த 3 பின்னையும் ஒன்றா அப்படியே கனெக்ட் பண்ணி இதை பாசிட்டிவ் 5 வோல்ட்டுக்கு கொடுத்துடணும். இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதில் இந்த சென்டர் பின் நமக்கு கிரவுண்ட் ஆகிடணும். இந்த பின்னும் அவுட்புட்டு. இதிலேருந்து ஒரு வயரை இதோட ஜாயின் பண்ணி அவுட்புட்டுக்கு வெளியில் எடுத்துடணும். அதுலேருந்து நமக்கு சிக்னல் அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த 3 பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணி +5 வோல்ட்டு, இந்த டாப் பின்னு இந்த பாட்டம் பின் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சிக்னலுக்கு இந்த சென்டர் பின்னு கிரவுண்ட் ஆகணும். இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இதை நம்ம மாற்றி வச்சு இப்படி ஒயரிங் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ரெண்டுமே கம்பேட்டிபிள் தான், ரெண்டு பக்கமும் இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயர் சால்டர் பண்ணிக்கிட்டோம். ரெட்டு வயர் நமக்கு பாசிட்டிவ் +5 வோல்ட் போகணும். இந்த ஒயிட் வயர் இந்த 2 சிக்னல் அவுட்புட்டு, இந்த கிரே வயர் கிரவுண்டு. அந்த மாதிரி 3 வயர் கனெக்ட் பண்ணி ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறக்கா இந்த மாதிரி 3 பின்னு இதில் சால்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த கேஸ் சென்சார் நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே இதற்கு சப்ளை கொடுத்து இதில் ஒரு புகை வர்ற மாதிரி இதில் நம்ம ஊதுபத்தி புகையை கூட இதில் காமிச்சு இதில் சிக்னல் வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த சென்சார் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடலாம். அதற்கப்புறம் நம்ம சர்க்யூட் அசம்பிள் பண்ணலாம். சப்போஸ் நம்ம சர்க்யூட் எல்லாம் அசம்பிள் பண்ண பிறகு ஒர்க் பண்ணலைன்னா சென்சார் ஃபால்ட்டா சர்க்யூட் ஃபால்ட்டாங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் முதல்ல இந்த சென்சாரை ஒரு ப்ரெட் போர்டில் 5 வோல்ட் சப்ளை கொடுத்து ஊதுபத்தி புகையை காமிச்சோம்னா இதில் அந்த சிக்னல் வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிடலாம். சென்சாரை ப்ரெட் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்சார் அவுட்புட் போகிற இடத்துலேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் சப்ளை வோல்டேஜ் இங்கே பார்த்தோம்னாக்கா நமக்கு 5 வோல்ட் இருக்குது, 4.95 இருக்குது. இப்போ இதுவே இந்த சென்சாருடைய அவுட்புட் பின் இந்த ஜங்ஷனில் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 0.1 வோல்ட் தான் இருக்குது. இப்போ இதுவே நாம் மாதிரி ஒரு ஊதுபத்தியில் வரக்கூடிய அந்த ஸ்மோக்கை, இந்த புகையை இதில் காமிச்சோம்னா புகை இதில் பட்ட உடனே பாருங்கள் 0.6 வரைக்கும் போகுது. இந்த புகையை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு திருப்பி அந்த வோல்டேஜ் குறைஞ்சிருது. இப்போ இந்த வேரியேஷனை நாம் ஒரு LM358 ஐசியில் கம்பேரட்டரில் கொடுத்து அது அந்த 0.4 வோல்ட்டை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அலாரம் வர்ற மாதிரி ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டோம்னா இது கேஸ் சென்சராக நமக்கு பயன்படும். LM358 பயன்படுத்தி இந்த கேஸ் சென்சார் சர்க்யூட் டயக்ராம் பண்ணுறோம். இப்போ 8th பின்னுக்கு 5 வோல்ட் கொடுத்துறோம். இதே 5 வோல்ட் கேஸ் சென்சாருக்கும் கொடுத்துருவோம். இங்கே 33K ரெசிஸ்டர், ஒரு 10K ட்ரிம் பாட்டு வேரியபிள் ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு 4K7. இந்த மாதிரி 5 வோல்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் நெட்வொர்க் போட்டு இந்த 2வது பின்னுக்கு நம்ம வோல்டேஜ் செட் பண்ணுறோம். இப்போ 3வது பின்னில் நம்ம கேஸ் சென்சார் இன்புட் கொடுக்குறோம். இப்போ நம்ம கேஸ் சென்சார் செக் பண்ணும்போது அது ஒரு 0.6 வோல்ட் வரைக்கும் வருது. இதை எக்ஸீட் ஆகும்போது நமக்கு 1ல் அவுட்புட் வந்துடும். இந்த அவுட்புட்டை நாம் இது லோ டு ஹை அவுட்புட்டு, இதை எடுத்துகிட்டு போய் நாம் போன வீடியோவில் செஞ்ச அந்த ரிலேயில் கொடுத்துட்டோம்னாக்கா அந்த ரிலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ரிலே ஒர்க் ஆகி நம்ம ஒரு பஸ்ஸரோ அல்லது ஒரு லைட்டோ எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் ஆகும். LM358 ஐசியை இந்த ப்ரெட் போர்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் 1வது பின் அவுட்புட்டு, இது ரிலேக்கு கொடுக்க வேண்டியது அப்புறமே கொடுத்துக்கலாம். 2வது பின்னுக்கு இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க்கு ஒரு 33K, ஒரு 10K ட்ரிம் பாட்டு, இந்த மாதிரி 103ன்னு இருக்கும். இது 10K ட்ரிம் பாட்டு. இது ஒன்று, ஒரு 4K7 ரெசிஸ்டர் கிரவுண்ட். இப்போ இது பண்ணி இந்த ட்ரிம் பானுடைய சென்டர் பின்னு 2வது பின்னுக்கு வரணும். இப்போ இந்த சர்க்யூட் இதில் அசம்பிள் பண்ணிடுவோம். ரெண்டாவது பின்லேருந்து இங்கே எடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல
இந்த ட்ரிம் பார்ட்டை இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கிறோம். அந்த சென்டர் பின்லேருந்து ரெண்டாவது பின்னுக்கு போயிருக்கு. ஒரு 33K ரெசிஸ்டர், பாசிட்டிவ்லேருந்து 33K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அதிலிருந்து இந்த வயரில் இந்த ட்ரிம் பார்ட்னுடைய இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு இங்கே கொடுத்துட்டோம். செகண்ட் பின்னை ரெண்டாவது பின்னு கொடுத்துட்டோம். இந்த மூணாவது பின்னை 4K7 ரெசிஸ்டர் பயன்படுத்தி இங்கே இப்போ இது வந்து செகண்ட் பின், இது தேர்ட் பின். இதிலேருந்து ஒரு 4K ரெசிஸ்டர் இங்கே கிரவுண்டுக்கு வரணும். இந்த தேர்ட் பின் வந்து 4K7 ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பின்னுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேர்ட் பின்னுக்கு 1K ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகணும். 1K ரெசிஸ்டர் இந்த கேஸ் சென்சார்லேருந்து இன்புட் வரணும். தேர்டு பின்னுக்கு 1K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதே தேர்ட் பின் வந்து 1K ரெசிஸ்டர் இங்கே. இப்போ இந்த இடத்துல நம்ம கேஸ் சென்சாரினுடைய அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நாலாவது பின்னு கிரவுண்ட் பண்ணணும். எட்டாவது பின்னு பாசிட்டிவ் போகணும். நாலாவது பின் கிரவுண்ட் பண்ணிட்டோம். எட்டாவது பின் பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போது இதில் நம்ம கேஸ் சென்சார் அதை வந்து கனெக்ட் பண்ணணும். கேஸ் சென்சாரினுடைய இந்த பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். இது நெகட்டிவ். இது சிக்னல் அவுட்புட்டை வந்து இந்த 1Kல தேர்டு பின்னுக்கு வர மாதிரி கொடுத்துட்டோம். கேஸ் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த LM358 அவுட்புட் வந்து ஒன்றாவது பின்னில் வரும். இந்த ஒன்றாவது பின் இந்த எல்லோ வயர் இந்த ரிலேயை ட்ரைவ் பண்ணக்கூடிய இன்புட்டை இங்கே கொடுத்துட்டோம். இதனுடைய ப்ளஸ் மைனஸ் இங்கே +5 வோல்ட்டில் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே +-5 வோல்ட் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது நாம் வந்து இதை சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது இப்போ இந்த ரெண்டாவது பின் மூணாவது பின்னுக்குள்ள வோல்டேஜை நம்ம முதல்ல செக் பண்ணணும். இப்போ ரெண்டாவது பின்னில் வோல்டேஜ் பார்க்குறோம் 0.5 இருக்குது. இப்போ ஒன்றாவது பின்னில் நமக்கு வந்து 0.2 இருக்குது. இப்போ நாம் இதுக்கு ஏதாவது ஒரு புகை ஒரு ஸ்மோக் இதில் காமிச்சோன்னா இதில் வந்து வோல்டேஜ் கூடும். இப்போ இந்த ரெண்டாவது பின்னில் 0.5 இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நாம் இதில் குறைச்சிக்கலாம். ஒரு 0.3 0.4 இருக்கிற அளவுக்கு இதை குறைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நாம் இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டாவது பின்னில் வோல்டேஜை குறைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி குறைச்சிக்கிறோம். இப்போ இதில் வந்து 0.47 இருக்குது. நமக்கு இதில் புகை வரும்பொழுது அது 0.5 தாண்டி மேலே போகும்போது நமக்கு அவுட்புட் வரும். இப்போ இந்த 0.4ங்கிறதும் கூட தான். இதை விட இன்னும் குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த 4K7 ரெசிஸ்டர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவை குறைச்சோம்னா இந்த வோல்டேஜ் வந்து இன்னும் குறையும். இப்போ அதுக்கு நான் 4K7 எடுத்துகிட்டு இந்த இடத்துல 2K2 ரெசிஸ்டரை வந்து ஜாயின் பண்ணுறேன். நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு செகண்ட் பின்னில் வோல்டேஜ் பார்க்குறேன் 0.35 நம்ம செட் பண்ணது இருக்குது. இப்போ தேர்டு பின்னில் பார்த்தோம்னா 0.16 தான் இருக்குது. இப்போ நமக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்மோக் ஏதாவது ஒரு புகை இதை சென்ஸ் பண்ணுச்சுன்னா உடனே இதிலேருந்து அவுட்புட் வரும். அப்போ இந்த தேர்டு பின்னில் இந்த 0.16 வோல்ட்டுங்கிறத வந்து நாம் ஏற்கனவே செகண்ட் பின்னில் செட் பண்ண 0.35 தாண்டி எக்ஸீட் ஆகி மேலே போகும். அப்போ நமக்கு அவுட்புட் வரும். அதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி புகையோட அந்த புகையை அதில் காமிக்கிறோம். பாருங்கள் 0.35 0.4 வரும்போது நமக்கு அலாரம் வந்துடுது. இப்போ அதை புகையை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், உடனே அலாரம் நின்றுடும். இப்போ இது வந்து தேர்டு பின்னில் உள்ள அந்த இது. இப்போ செகண்ட் பின்னில் நம்ம எப்போவுமே செட் பண்ணியிருந்த அந்த 0.35 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தேர்டு பின்னில் மட்டும்தான் நமக்கு இங்கே புகை வரும்போது அந்த வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி கேஸை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ப்ரெட் போர்டுலேயும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். நாம் எப்பவும் பண்ணுற மாதிரியே டாட் போர்டுலேயும் அசம்பிள் பண்ண பார்க்கலாம். அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இது.
இந்த சர்க்யூட் டயக்ராம். இதில் நமக்கு வந்து அந்த செகண்ட் பின் தேர்ட் பின்னில் நாம் வந்து அந்த வோல்டேஜ் செட் பண்ணுறது தான். இப்போ தேர்ட் பின்னில் கேஸ் சென்சார்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு நமக்கு வந்து 0.1லேருந்து ஏறக்கூடிய 0.6 0.7 வோல்ட் வரைக்கும் போகும். 1 வோல்ட் கூட வரலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு வோல்டேஜ் கூடும் பொழுது இங்கே நாம் செட் பண்ணுற வோல்டேஜ் தான் முக்கியம். இங்கே இதை விட வோல்டேஜ் கம்மியாக நம்ம வந்து இப்போ 0.35 வோல்டேஜ் இந்த ட்ரிம் பார்ட்டை யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இந்த 0.35 எக்ஸீட் ஆகும்போது நமக்கு 1 அவுட்புட் வந்துடும். நமக்கு அந்த ரிலே மாடியூல் வந்து ஒர்க் ஆகி நமக்கு பஸ்ஸர் சவுண்டு அல்லது ஏதாவது ஒரு லைட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எது வேணாலும் நம்ம அங்கே செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ப்ரெட் போர்டுலேயும் செக் பண்ணி பாருங்கள், டாட் போர்டுலேயும் அசம்பிள் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பண்ண முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.